அது ரொம்ப ஸ்பாய்லர் ஆகிடுமே. அவங்க சொல்ல வந்து மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். சிம்பிளாக சொல்லணும்னா கம்யூனிசம் சொல்லியிருக்காங்க, நல்ல வழியில் கம்யூனிசம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா கம்யூனிசம் வந்து எல்லாருக்கும் தெரியணும். அது தெரியாத இருக்கவங்களுக்கு ஒரு ஃபீல் குட் வழியில் கம்யூனிசம் சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நம்ம வந்து கம்யூனிசம்னாவே ஒரு பயம் இருக்கும், அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிடுவாங்க. அதை வந்து இப்படி ஒரு ஃபேமிலியோடு ரிலேட் பண்ணி அதை நம்ம எப்படி அதை எல்லோரும் கொடுக்கணுன்றதை நல்லா டெலிவரி பண்ணிருக்காங்க. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹீரோவாக பண்ணியிருக்காங்க. அது உண்மையாக ரொம்ப நல்லா இருந்தது. முதல்ல ஹீரோன்றத கொஸ்டினே எடுத்துருவோம். அவர் ஒரு ஆர்டிஸ்ட். ஹீரோன்றது அடுத்த விஷயம். ஹீரோன்றது முன்னாடிலாம் ஹீரோன்னு சொல்லுவாங்க. அந்த ஹீரோ ஃபஸ்ட் எடுங்க. அவர் ஒரு ஆர்டிஸ்டாக சூப்பராக நல்லா பண்ணியிருக்காரு. படம் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். கனெக்டரை தாண்டி இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸை புல் பண்ணி ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்காங்க. சிம்பிள். அது நல்ல மார்க்கெட்டிங் ஆக்சுவலி. அது நல்ல ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு நான் டேரக்டர் ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா இந்த மாதிரி புல் பண்ணுறது ஈஸி கிடையாது. அந்த புல் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து உங்களை ஃபேமிலியை கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் ட்ரைலரில் பார்த்தது இல்லை படம். ட்ரைலரில் பார்த்தது மட்டும் படம் இல்லை, அதை தாண்டி வேறு ஒன்று இருக்குது. அதான் படம். முனிஷ்காந்த் ஹீரோ மெட்டீரியலா அப்படின்னு கொஸ்டின் இருக்கிறீங்களா? நீங்கள் என்ன ஆன்சர் பண்ண விரும்புறீங்க? ஏங்க முனிஷ்காந்த் யார் வேணால் ஹீரோ நடிக்கலாங்க. எங்கள் அப்பா நடிக்கலாம், நான் நடிக்கலாம், எங்கள் அம்மா நடிக்கலாம் ஹீரோயினாவோட. அதுதான் சொன்னேன், கண்டென்ட் தான் ஹீரோயினை டிசைட் பண்ணணும். ஹீரோ வச்சு அந்த ஹீரோ வச்சு கதை வந்து டிசைட் பண்ண முடியாது. கண்டென்ட் தான் ஹீரோ. இப்போ பண்ண பொறுத்தவரைக்கும் கண்டென்ட் தான் ஹீரோ. அவரோட ஃபிட்னஸ் அந்த மாதிரிலாம் வச்சு நிறைய பேர் இதெல்லாம் பண்ணுறாங்களே. ஸோ அந்த அதெல்லாம் தப்புங்க. உறவுகளெல்லாம் பண்ணக்கூடாது. அவருக்கு எனக்கு அழகாக தாங்க இருக்கார். ஸ்மார்ட்டாக இருக்கார், அழகாக இருக்கார், ஹேண்ட்ஸமாக இருக்கார். அவருக்கு என்ன, எனக்கு எங்கள் அப்பா பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அவ்வளோதான். அவங்களுக்கு அப்பா ஹீரோ, அதே மாதிரி தான் இவர் ஒரு ஹீரோ. எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நல்ல ஒரு மெசேஜோட எண்ட் பண்ணியிருந்தாங்க. ஐ ரியலி லவ்ட் இட். அதான் எனக்கு என்னென்னா அந்த மெசேஜ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு காக்கா வச்சு ஒரு மெசேஜ்லாம் சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு. அது நிறைய பேரோட மனசில் வந்து அது இருக்காது. இப்போ இருக்க வாழ்க்கையில் ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் நம்ம அதை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டோம். ஆனால் அதை வந்து ரொம்ப அழகாக யோசிச்சு அதை ரொம்ப அழகாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்டோரி லைனோட அதை ரொம்ப அழகாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி இந்த ஸ்டோரி லைனே அதுதான் மெயினாக. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் பி ஸ்பாய்லர் சொல்ல விரும்பலை. ஆனால் அந்த மெசேஜ்க்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் படத்தை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்க மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. முனிஷ்காந்த் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. எப்படி இருக்குன்னு? அஃப்கோர்ஸ் அவருடைய ஒரு இன்னசென்ஸ் இருக்கும் தெரியுமா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா படத்துடைய ப்ளஸ்ன்னு சொல்லுவேன் நான். பாசிட்டிவ் நெகட்டிவ்னா என்னெல்லாம் நீங்கள் பாசிட்டிவ்ங்கிறது அந்த மெசேஜ், அதாவது அந்த கோர் ஆஃப் த மூவி அந்த ஒன் லைனர் ரொம்ப நல்லா இருக்குது அந்த மெசேஜ். நெகட்டிவ் அப்படிங்கும் போது மேபி இன்னும் கொஞ்சம் வந்து அங்கங்கே கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்கலாமோ, அவ்வளோதான். மிடில் கிளாஸ்னு டைட்டில் இருக்குது. எல்லா தரப்பினரும் பார்க்கலாமா இல்லை மிடில் கிளாஸ் அந்த கேட்டகரியா? எல்லா தரப்பினரும் பார்க்கலாம். யாருக்கு வந்து படம் பார்க்க விருப்பம் இருக்கோ பார்க்கலாம். என்ன ஒரு நல்ல ஒரு ஜனரஞ்சகமான ஒரு மூவி தான் இது. ஸோ எந்த ஒரு முகசுளிப்பும் இல்லாமல் எல்லா ஃபேமிலியும் வந்து பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம்.